மனிதன் எப்பொழுது விழுந்து போகிறான்? தான் திட்டமிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் விழுந்து போறான். மனுஷன் எப்ப வாழ ஆரம்பிக்கிறான்? தேவனோடு வாழ்வதுதான் என் திட்டமே அப்படின்னு வரான் பாரு, அங்கதான் எந்திரிக்கிறான். கையத்தட்டே. வாழ்க்கையில ஒரே ஒரு திட்டமிட வேண்டும் என்றால் அந்த திட்டம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து வாழணும் என்பதா இருக்க வேண்டும். வாய்க்கால் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரம்பும். ஆகவே உங்கள் வாய்க்கால்களை பெரிதாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை பெரிதாக்குங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு எனக்கு கொடுத்த கிரயம் குறைவான கிரயம் அல்ல, அது கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் எனக்காய் கொடுத்தபடியினாலே. நீங்க கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல தான் கிரியை செய்ய முடியும்னா, என் வீட்டிலையும் என் வாசல்லையும் குடும்பத்திலையும் பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் நான் வாழ்த்தி இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் சொல்லுங்களேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஷாபா ராமா ஹாபாலா தியாங்கரா பலபது ரமணம தியாங்கரா பலபது ரமணம தியாங்கோ. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா தான் தராரு, பூரணமாக தான் தராரு. ஒரு குறைவு அவர் கொடுக்கறதுல ஒரு குறைவு இருக்காது. இதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து மேக் பண்ணப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அதைத்தான் சங்கீதம் 34 தாவீது எழுதும்போது, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென். ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? கம்ப்ளீட் பிளெஸிங்கை விரும்புறான். தாவீது இந்த அதிகாரத்தை எழுதும்போது அவன் மனதில் இருந்தது என்னன்னா, குறைவுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, கம்ப்ளீட். இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுதான் தண்ணி என்ன செய்யும்? நிரம்பும். வாய்க்கால் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரம்பும். ஆகவே உங்கள் வாய்க்கால்களை பெரிதாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை பெரிதாக்குங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு எனக்கு கொடுத்த கிரயம் குறைவான கிரயம் அல்ல, அது கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் எனக்காய் கொடுத்தபடியினாலே. ஆமாம். கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காய் கொடுத்தபடினாலே என்னுடைய கடைசி சொட்டு ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வேன். கையை தட்டுங்க. ஆமென். ஏய் 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 சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்தபடினால் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சொட்டு ஆசீர்வாதத்தை நான் உரிந்து எடுத்துக்கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ இதற்கு எதிரான எல்லாமே பிசாசோட தந்திரம் பாருங்க. டெவில்ஸ் டிசெப்ஷன் என்னன்னா, ஒரு ஆவரேஜ் லைஃப் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே தட் இஸ் டெவில்ஸ் டிசெப்ஷன். நீங்கள் ஒரு நேச்சுரல் லைஃப் வாழ்வதற்காக நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை ஒரு சூப்பர் நேச்சுரல் இடத்துல தான் வைக்க விரும்புகிறார். அப்போ சூப்பர் நேச்சுரலாக வாழணுமா சார்? இல்லை சார், அவருடைய வேர்ல்டில் நேச்சுரல் என்பது இந்த உலகத்துலேருந்து பார்த்தா சூப்பர் நேச்சுரல். ஸோ ஆகவே தேவன் சூப்பர் நேச்சுரல் ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார். மைண்ட் ரொம்ப முக்கியம். என்ன ஜெயிசன்? எது முக்கியம்? மைண்டு. இங்கே உட்காந்து வேறு எதையும் சிந்திச்சுட்டு கூடாது. மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த மைண்ட் மஸ்ட் பி ரெனியூடு. நல்லா பாருங்கள். ஸ்பிரிட்டு, சோலு, பாடி, 3 இருக்குது. இப்போ இந்த பாடி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த சோல் எப்படி இருக்க போதோ அப்படி தான் இந்த பாடி இருக்க போகுது. உன் ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கும் சார்? ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். இதுதான் தேவனுடைய பிளான். இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டை பிசாசு பார்த்துக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி இருக்க போறான், அவன் ஆவி எப்படி இருக்கோ அப்படி இருக்க போறது கிடையாது. அவன் ஆத்மா எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போறான். இதுதான் சிஸ்டம். இதுக்கு பேர் தான் சிஸ்டம். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்பாயாக. இது போல எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. என் ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா எங்க சார் இருக்கு? இருதயத்தை கிழிச்சு பார்த்தா ஆத்மாவை நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. ஹார்ட் இருக்கு சார், அது ஹார்ட், அது ஆத்மா இல்லை.
ஹார்ட்டுக்கு அழிவு இருக்கு, ஆத்மாக்கு அழிவு இல்லை. அப்ப ஆத்மா எங்க இருக்கு சார்? ஆத்மா எங்க இருக்குன்னே தெரியும், ஆனா இருக்கு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அடிச்சா எழுதிட்டு சொல்லுவாரு, அடிச்சா இங்க வலிக்குது, இதுக்கு பேர் தான் பாடி. உங்களை திட்டுனா எங்கேயோ வலிக்குது, அது எங்கேயோ வலிக்குதுல, அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. தட் இஸ் வாட் யுவர் சோல். அது எங்க இருக்கு தேட முடியாது. கையில இருக்கா, காலில் இருக்கா, மண்டையில் எங்க இருக்கு? ஆனா இருக்கு. அந்த ஆத்துமால எவ்வளவு செழிப்பு இருக்கும், வாழ்க்கையில் அவ்வளவு செழிப்பு இருக்கும். அந்த ஆத்துமால எவ்வளவு பாருங்க வைராக்கியம் இருக்கும், அவ்வளவு வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த ஆத்துமால எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், வாழ்க்கையில வெளிச்சம் அவ்வளவு இருக்கும். அதனாலதான் இந்த ஆத்துமாவை ஹை லெவல் செழிப்பா இருக்கணும்னு பிதா விரும்பினார். அதனால இந்த ஆத்துமாவை கொண்டு போய் நேரம் எங்க கனெக்ட் பண்ணாரு? ஆவியில கனெக்ட் பண்ணார். ஆவி என்பது என்ன? தேவன் தம்முடைய ஆவியோடு கனெக்ட் பண்ணார். கனெக்ட் பண்ணி தனக்குள் இருந்து இரவும் பகலும் அவனுடைய ஆத்மா என்ன ஆகிட்டே இருக்கணும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமுடைய ஆத்மாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருந்துச்சு, டே பை டே. அதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவன் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருந்தான். அவன் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கிறான். அப்போ தேவனுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருந்தபடினால அவன் தேவனை போலவே இருக்கிறான். தேவன் என்ன சொன்னா நடக்குதோ அவன் சொன்னா நடக்குது. தேவன் என்ன பேர் வைக்கிறாரோ அது அப்படி ஆகுது, இவன் பேர் வச்சாலும் அப்படி ஆகுது. அப்ப இந்த ஆத்மா தேவனோடு இணைஞ்சிருக்க எப்படி? தேவனோடு இணைஞ்சிருக்க இது செழிப்பாகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மறுரூபமாகுது. அதாவது காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு சோலா மாறுது. அதனால சரீரம் அவனுக்கு எப்படி இருக்கு? அந்த மறுரூபமான சரீரம் மாதிரியே தேவனுடைய ஆவியோட இன்ஃப்ளூயன்ஸ் அவன் சரீரம் வரைக்கும் வருது. இப்போ இவன் பார்த்துட்டான், இந்த சோல் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோதான் பாடி இருக்க போகுது. பட் இந்த சோல் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? ஆவியோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஆவியில் இருந்து இவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இவன் ஆத்மாஸ் என்ன ஆகுது? நல்லா மறுரூபம் அடைஞ்சு இவன் வாழ்க்கை இவ்வளோ செழிப்பாக இருக்குது. அப்போ ஆத்மா வாழ்கிற மாதிரி தானே இவன் இருப்பான். அப்போ இந்த ஆத்மாவை நம்ம கைப்பற்றிட்டா எப்படி? இந்த ஆத்மாவை நம்ம கைப்பற்றிட்டா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஆத்மா இருக்கும். அடுத்து அந்த ஆத்மா சொல்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை நாசமாக இருக்கும். அது முடிவெடுத்து 2 முடிவு எடுத்தான். ஒன்று, இந்த ஆத்மாவை தேவனுடைய ஆவியிலிருந்து தொடர்பை துண்டிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆத்மாவை தன்னுடைய அந்த விழுந்து போன சுடுகாட்டு மனநிலையோடு இணைக்க வேண்டும். இந்த 2 தான் திட்டமிட்டது. ஒன்று, தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாத அந்த ஆவியிலிருந்து இந்த ஆத்மாவுக்கு இருக்க தொடர்பை துண்டிக்கணும். எப்பெல்லாம் நீங்கள் ஆவியானவரோட இணையாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒரு சுடுகாடு உங்களுடைய ஆத்மாவை என்ன செய்யுது? நெருங்குகிறது. எப்பெல்லாம் உங்கள் சோல் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு ஏதேன்னு உங்களுக்குள்ள என்ட்ரு ஆகுது. கையை தட்டு ஒரு தடவை அவருக்கு ஆமே, நல்லா தட்டுங்க. ஆமே, உங்கள் கரங்களில் இருக்கிறது. When your soul is connected with the spirit, you start living the life of Garden of Eden. The moment the soul is cut from the spirit, அந்த சோலுக்குள்ள ஸ்பிரிட் என்ன வருது? அந்த சோல் என்ன செஞ்சான்? பழத்தை புசிச்சப்ப ஆவிக்கு ஆத்மாவோ கேட்டு பழத்தை புசிக்கிறப்ப என்ன தெரியுமா சொல்ல வந்தான்? புரிஞ்சுக்கங்க. ஏன் தேவன்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் அவனுக்கு கட்டாச்சு அப்படின்னா, இந்த பழத்தை புசிச்சா என்ன அர்த்தம்னா, இனி நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு அர்த்தம். எப்படி? இனி நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். கை கொடுத்துருக்காரு. அந்த கையை பிதா உதறலை, ஆதாம் உதறினான். உதறிட்டு என்ன சொல்கிறான்? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். பழத்தை புசிச்சதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சரியா? அப்போ என்ன சொல்ல வரான்? என் கூட அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு தேவையே இல்லை. அப்பா சொன்னா நான் கூட இருக்கிறேன், உனக்கு எதுக்குற அந்த புக்கு இல்லை, அதில் நல்லது கெட்டது நான் இருக்கேன்ல, நான் இருக்க புத்தகம் எதுக்கு அப்படின்னாரு. அவன் புத்தகத்தை எடுத்தப்ப என்ன சொல்ல வரான்? நீங்கள் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்றான். அவன் புக்கை எடுத்துட்டு ஆளை கட் பண்ணிட்டான். இன்னைக்கு மனுஷன் மெத்தடில் வாழ்றான் பாரு, கணக்கில் வாழ்றான் பாரு, கணக்கு போட்டு வாழ்றான் பாரு. அவன்லாம் ஒரு சுடுகாட்டு மனநிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மெத்தட்லாம் தெரியாது. ஆனால் ஒருத்தரை தெரியும், கைத்தட்டு ஒருத்தரை தெரியும், கையத்தட்டு ஒருத்தரை தெரியும். அவர் ஒருத்தர் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவர் என்ன நடத்துறபடி நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, my soul is connected with the spirit of God.
மனிதன் எப்பொழுது விழுந்து போகிறான்? தான் திட்டமிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் விழுந்து போறான். மனுஷன் எப்ப வாழ ஆரம்பிக்கிறான்? தேவனோடு வாழ்வதுதான் என் திட்டமே அப்படின்னு வரான் பாரு, அங்கதான் எந்திரிக்கிறான். கையத்தட்டே. உன் வாழ்க்கையில ஒரே ஒரு திட்டமிட வேண்டும் என்றால் அந்த திட்டம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து வாழணும் என்பதா இருக்க வேண்டும். நான் திட்டமிட்டு வாழ வேண்டும் என்று நினைத்த போது மனிதன் விழுந்தான். விழுந்த உடனே சோலுக்கு ஸ்பிரிட்டுக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னாச்சு? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த சோலுக்கு என்ன செய்யறான்? இங்கிட்டு இருந்து இன்னொரு கனெக்ஷனை கொடுக்குறான். எப்படி எப்படி ஹோல் பைபிள் என்ன தெரியுமாங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கு இருக்கிற பைப்பை எவனுமே கட் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. ஆவிக்கும் ஆத்மாவுக்கு இடையில இருக்க பைப்பை கட் பண்ணிட்டு ஆத்மாவுக்கும் பிசாசுக்கும் ஒரு பைப்பை சொருகிறான். இதுதான் பைபிள். தேவனுக்கும் ஆத்மாவுக்கும் இருந்த பைப்பை கட் பண்ணிட்டு பிசாசுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு பைப்பை சொருகிறான். அதுக்கப்புறம் ஆத்மா சுடுகாடா மாறுது, வாழ்க்கை இடுகாடா என்ன செய்யுது? அழியுது. மனுஷன் சுயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இயேசு திரும்பவும் வராரு. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. அவர் எங்க நிக்கிறாரு? இவன் சொல்றான், ஐயா நான் அவர் கையை உதறிட்டேயா, கையை உதறி இனிமே நான் கை கொடுக்க முடியாதியான்றான். அவர் என்ன சொல்ல? இல்லை நான் கை கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். அவன் தான் போய் ஒளியிறான். இவன் ஐயா முடியாதியா முடியாதியான்றான். அப்போ நேரா இயேசு எங்க வராரு? இந்த ஆத்மாவுக்கும் சொல்லுங்க ஆவிக்கும் இடையில அவர் நிக்கிறார். இன்னும் ஒரு கையில பிதாவை பிடிக்கிறாரு, இன்னொரு கையில என்ன பிடிக்கிறாரு? கையை தட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும். கையை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கு இடையில நிற்கிறார். இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி இருந்தது என்ன ஆகி போச்சு? ஆவி, இயேசு, ஆத்மா, சரீரம் அப்படி ஆகி போச்சு. ஆவி, இயேசு, ஆத்மா, சரீரம். இப்போ ஆத்மா அப்பாட்ட போ பயந்துச்சு. இயேசு வந்த உடனே தைரியமாய் கிட்டி சேருங்கள் எடுத்துக்கொண்டு பிதாவு கூட கனெக்ட் பண்ணிட்டாரு. கனெக்ட் பண்ண உடனே இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் ஆயிடுச்சு. கனெக்ஷன் ஆன உடனே திரும்ப அந்த ரூஹானோன்னு எங்கேயோ போயிடக்கூடாது. ரூஹா அப்படின்னா அந்த ஆவி எங்க வந்துச்சு? பழத்தை யார் புசிச்சா? ஆதாம் புசிச்சப்ப முன்னாடி ஒரு ரூஹா ஊதினார் பாருங்க. அவர் ஊதினார் வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி மேல் வீட்டறையில் அவர் மறுபடியும் ஊதினார். ஆமென். தன் சீசர்களை அனுப்புகையில் அவர் ஊதி எங்க ஊதினாரு? ஏதேன்ல ஊதினாரு. அப்ப மனிதன் ஜீவாத்மாவானான். மறுபடியும் அவர் அந்த ஒலிவ மலைக்கு முன்பாக அந்த கலிலேய மனிதர்களுக்கு முன்பாக நின்று அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மனிதன் மறுபடியும் ஆதாமை போல பிதாவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். கையை தட்டே. ஓ ஆவியானவரே, 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 ஓ பரிசுத்த ஆவியானவரே. திரும்ப ஒரு தடவை. ஆவியானவரே, அந்த டிஸ்கனெக்ஷன் மறுபடியும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மனுஷனுக்கு பாருங்க, ஸ்பிரிட்ல இருந்து திரும்ப கனெக்ஷன் வந்துருச்சு. அங்கேருந்து பாடிக்கு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இடையில ஒரு கனெக்ஷன் நீங்கள் கொடுத்தா பாருங்க, அந்த கனெக்ஷன் இப்போ உருவாமல் அது வேற இருக்கு.
இப்போ இங்கேருந்து சில நேரம் அவன் என்ன செய்கிறான், அந்த அசுத்த கசடுகளை கொடுக்கும்போது இங்கேருந்து வர காட்டாற்று வெள்ளம் அதை ஃபுல்லாக அடிச்சுட்டு போகுது வெளியே இயேசு நாமத்தினால. ஸோ நவ் நல்லா கவனிச்சுக்கோங்க, யூ ஹாவ் டூயல் சிட்டிசன்ஷிப். இஃப் யூ வாண்ட் டு switch over into the சுடுகாட்டு மனநிலை, you can switch over into the சுடுகாட்டு மனநிலை. If you want to switch over into the ஏதேன் மனநிலை, you have to switch over into the ஏதேன் மனநிலை. ஆமென் சொல்லுங்க. இப்பவும் அதே ஃப்ரீடம் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து என் கூட வாழணும்னா வாழலாமானே, இல்லை இப்பவும் நான் வந்து நீ வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்னு. அப்போ பாருங்கள், மனிதன் எப்போல்லாம் ஆவியானவரோடு இணைஞ்சு ஆவியானவரே நான் அப்படியே இந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. அப்போ அந்த லைட்டு வந்த உடனே அது பாடியை பார்க்குது. இந்த பாடி ஏற்கனவே ஒரு 10 வருஷமா 20 வருஷமா இந்த சைடு கனெக்ஷன் மூலமாக நாசமாக இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இந்த ஆவியின் மனநிலையில் பார்க்கும்போது இது இப்படி இருக்கக்கூடாது, இது தப்பாச்சுதே, இது வந்து சரியாக இருக்கணுமே அப்படின்னு ஒரு லைட்டு வருது. ஆவியானவரோட இணைய 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 உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த குறைவு இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்கிற பார்வை கடந்து வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 34 ஆவியானவரோடு இணைந்து தன் வாழ்க்கையை அவன் பார்க்குறான். நான் 34 எடுக்கலை, பிசாசின் தந்திரங்கள்லாம் எடுக்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இது அந்த வசனத்தோடு பிசாசு தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்துக்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லைஃப் வாழ்ந்துக்க அப்படின்னு நிறையா பேர் பாருங்கள், ஹஸ்பண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் பிசாசு கூட அட்ஜஸ்ட் பண்ணி 20 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. பாருங்கள், இந்த பீப்புள் they are ready to adjust with the devil. ஆனால் ஆவியானவர் அட்ஜஸ்ட் பண்ணாதன்றார். 34 ரொம்ப அழகான வசனம். நாங்கள் காலையில் தியானிக்கும் போது பார்த்தோம். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, கம்ப்ளீட்டே பேசுகிறான், கம்ப்ளீட்டை தான் பேசுகிறான். பாருங்களேன், 4ஆம் வசனம் வாசிங்க. 4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய சொல்லுங்க எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். கை தட்டுங்க. ஏதோ ஒரு 3/4 பயத்துக்கு 90% பயத்தில் நீங்கள் ஆகிட்டேன் சார். இந்த அதிகாரத்தில் திரும்ப அவன் பேசுகிறதே கம்ப்ளீட்டே பேசுவான். கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட். நீ கடவுளை தேடினா நான் சொல்கிறேன், எந்த பயமும் ஆளுகை செய்ய முடியாது. கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எல்லா பயத்துக்கும் ஃபோபியா நிறையா ஃபோபியா இருக்குது. பாருங்கள், இந்த ஃபோபியா வந்து ஒரு மோசமான ஒரு ஃபோபியா. ஹைட்ரோஃபோபியா வந்து ஃபோட்டோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியானா தண்ணியை பார்த்து பயம், ஃபோட்டோஃபோபியானா எதை பார்த்து பயம், வெளிச்சத்தை பார்த்து பயம். அப்புறம் வந்து நிறையா இருக்குது. ஈவன் பூனையை பார்த்து பயம். இப்படி 39 வகையான பயங்கள் இருக்குன்றாங்க. 39 வகை. ஒரு 39 அடி கூட அதுக்கு தான் வாங்கினான்னு தெரில. அத்தனை வியாதி இருக்குது. அதில் வந்து பெக்கட்டோஃபோபியான்னு ஒரு ஃபோபியா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வேனோ வாழாமல் இருக்கிறனோ, இதை வந்து யார் சைக்காலஜிலே வருது இந்த ஃபோபியா. திஸ் இஸ் பெக்கட்டோஃபோபியா. இயேசு நாமத்தில் பிசாசே வெளியேறு. அவன் சொல்ல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஸோ அவங்க 90 பயத்துக்கு நீங்களாயிட்டாங்க சார். 99 பயத்துக்கு ஒரு பயம் அவங்களுக்கு போகல சார். என்னென்னா பரலோகத்துக்கு போகமான்ற பயம் வந்து அவனுக்கு போகலை. ஆனால் அவனை கூட்டிகிட்டு வந்து நேராக கிருபையின் உபதேசத்தில் உட்கார வச்சு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லும்போது அந்த பயம் நம்மளை விட்டு என்ன செய்து போகுது. ஷாக்காமாலா ஹாந்து நேமனாதியாங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், ரிசர்வ் பண்ண போகிறேன். நான் போன பிறகு வந்து மறுபடியும் உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன். அப்படின்னா எனக்கு பரலோகத்தில் ஒரு சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது. வருவாயா வரனான்னு தெரியாத ஒருத்தன் வீடு கட்டுவான் எல்லாராச்சும். அப்போ கன்ஃபார்மாக வீடு கட்ட போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு என்ன அர்த்தம், நீ கன்ஃபார்மாக வரப்போறடா. ஐயா பாவம், அதுக்கு தான் செலுத்தி கொடுத்தேனடா சிலுவையில், உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். ஸோ அந்த ஃபோபியாவும் போயிடுச்சு. ஸோ எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பது. அப்போ தேவன் பாருங்க, ஏதோ கொஞ்சம்லாம் ஒன்று ஆசீர்வதிக்கிறது கிடையாது, வேரோட புட்டிங்கி எரிஞ்சிடுவார். உன் பயத்தெல்லாம் இன்னும் இரவு வேலையில் வேரோட புட்டிங்கி எரிகிறார். வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், திருமணத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிரசவத்தை குறித்த பயம், இன்னும் வந்து பலவிதமான பயங்கள், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட பயங்கள், அத்தனையிலிருந்து இரவு வேலையில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுகிற விடுதலை உண்டாவதா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஷாகா மாலஹந்தரமா பாருங்க, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினார். 6ஆம் வசனம் வாசிங்க.
இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம். அப்போ வாழ்க்கையில் என்னென்ன இடுக்கண் இருக்கு சொல்லி இந்த இரவு வேளையில இடுக்கண்கள் எல்லாத்தையும் நீக்குவார் கர்த்தர். கை தட்டுங்க ஒரு ஆமென். ஏதோ ஒன்று ரெண்டு இடுக்கண் கிடையாது. லைஃப்னால இடுக்கண் இல்லாததுதான் லைஃபே. கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஆமென். இடுக்கண்களை இல்லாததுதான் லைஃப். ஆமா, இடுக்கண் இல்லாத லைஃப், இல்லாட்டி அதுக்கு பேரு நைஃப். அப்ப இடுக்கண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை 100% உன் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். கை தட்டுங்க ஆமென். அடுத்து திரும்ப 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாத்தீங்களா, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குவார், எல்லா இடுக்கண்களையும் விலக்கி பாதுகாப்பார், எல்லா தேவையும் சந்திப்பார், ஒரு நன்மையுமே குறைபடாது. ஏன்னா அப்ப எல்லா நன்மையுமே இருக்கு. அடுத்து பாருங்க, எல்லானே அவர் எழுதுறாப்புல. 17 வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கை தட்டுங்க சார். 34 சங்கீதத்துக்கு பேர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினார், எல்லா இடுக்கணுக்கும் நீங்களாக்கினார், இங்க எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கினார். அந்த எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆமென். அடுத்து 19 வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கையை தட்டுங்க சார். எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவார், எல்லா இடுக்கண்களுக்கு நீக்குவாக்குவார், எல்லா உபத்திரவத்துக்கு நீங்களாக்குவார். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லா துன்பங்களில் நின்றும் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று. ஆமென். ஒரு எலும்பு விடாம அத்தனை எலும்பையும் காப்பாற்றுவார். உங்க எலும்புல ஒரு எலும்பு கை தட்டுக்க. ஆமென் ஆமென். கடவுளை தேடுறவனுக்கு இந்த எல்லாம் அந்த மனநிலை இருக்கணும். இந்த ஆவரேஜ் மைண்ட் செட்ல இங்க என்ன செய்யாத. ஆமா, ஆவரேஜ் மைண்ட் செட்ல வாழ்றதுக்கு ஆவரேஜா ரத்தம் சிந்தல. அவரு ரத்த தானமா பண்ணிட்டு போனாரு. 2 பாட்டில் எடுத்துட்டியாப்பா, விடுப்பா, ஆளை விடுப்பா அப்படின்னாரா? கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். புரிந்து கொள்ளுங்கள், there is a deception behind the average life. தாழ்மை என்கிற பெயரிலே ஒரு அசுத்த ஆவி கிறிஸ்தவத்தை அழைக்கழித்தது. இந்த நாளில் அதை கிழித்தெறிகிறார் கர்த்தர். ஆவரேஜ் லைஃப் வாழ்றதுக்கு நீ ஆவரேஜா ரத்தம் சிந்தல. the last drop of blood. மறந்துராத. வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தருடைய ஆவி அந்த இரவு வேளையிலே சொல்லுகிறார். ஒரு குறைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not live an average life. 4 பாட்டில் ரத்தத்தை கொடுத்துட்டு போனாரா? அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ரத்தம் இல்ல. யாரை அவமானப்படுத்த விரும்புகிறான் இந்த இரவு வேளையிலே ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்றேன்னு சொல்லி உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறேன். நீ என்னடா ஆவரேஜ் லைஃப் வாழ்றது? ஆவரேஜா ரத்தம் சிந்தினாரு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் புடிங்கி எடுத்தாங்க. வாழ்ற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இந்த உலகம் பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்பா பேரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். உனக்காக இல்லாவிட்டாலும் அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. உனக்கு எதிராக நியாயத்திலும் எந்த நாமும் குற்றப்படுத்தப்படும். நீ ராஜா வீட்டு பிள்ளை. ஆமா, கையை தட்டுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே எல்லா உபத்திரவத்துக்கு நீங்களாக்குவார், எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார், எல்லா நன்மைகளும் குறைபடாது, எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவார், எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்குவார், எல்லா உபத்திரவுக்கு நீங்களாக்குவார். என்ன வாழ்க்கை சார்? அதுதான் சார் ராஜ வாழ்க்கை. ஏனென்றால் எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தினார். சோ இப்ப பிசாசோட தந்திரம் எங்க தொடங்குதுன்னா, தாழ்மை என்கிற பெயர்ல நீ ஒரு அட்ஜஸ்டபிள் வாழ்க்கை, ஒரு அட்ஜஸ்ட் பண்ற வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்றான். வாழாத, அட்ஜஸ்ட் பண்ணாத. ஒவ்வொரு குறைவிற்கு பின்பாகவும் ஒரு பிசாசு இருக்கிறான் என்பதை நீ மறந்து போகாதே. பிஹைண்ட் எவ்ரி டிஸார்டர் ஆர் பிஹைண்ட் எவ்ரி டிஃபெக்ட் தேர் இஸ் a deception of devil. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறைவிற்கும் ஒவ்வொரு ஒழுங்கின்மைக்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான், மறந்து போகாதே. That is not a sickness, that is not a disease, that is not a need, that is not a disorder,
That is not just disappointment. That is devil. That is devil. பிசாஸ். இயேசு அப்படித்தான் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. நீ வரும்போது ஒரு விஷயத்தை கடவுள் எனக்கு ஞாபகப்படுத்தினார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே இயேசு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவே நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். சார், அப்போ ஒரு ஸ்பிரிட்டு, ஆனால் குனி, ஒரு கூனி, அதை கூட தேவன் ஸ்பிரிட்டுன்னு பார்த்தார்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் பின்னாக ஒரு பிசாசு தான் கிரியை செய்ய என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது விழுந்து போகிறான்? தான் திட்டமிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் விழுந்து போறான். மனுஷன் எப்ப வாழ ஆரம்பிக்கிறான்? தேவனோடு வாழ்வதுதான் என் திட்டமே அப்படின்னு வரான் பாரு, அங்கதான் எந்திரிக்கிறான். கையத்தட்டு. வாழ்க்கையில ஒரே ஒரு திட்டமிட வேண்டும் என்றால் அந்த திட்டம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து வாழணும் என்பதா இருக்க வேண்டும். வாய்க்கால் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரம்பும். ஆக உங்கள் வாய்க்கால்களை பெரிதாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை பெரிதாக்குங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு எனக்கு கொடுத்த கிரயம் குறைவான கிரயம் அல்ல, அது கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் எனக்காய் கொடுத்தபடியினாலே. நீங்க கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல தான் கிரியை செய்ய முடியும்னா என் வீட்டிலையும் என் வாசல்லையும் குடும்பத்திலையும் பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இயேசு அதை கண்டுபிடிச்சார். இயேசு கண்டுபிடிச்சார். பாருங்க, ஒருத்தன் லேகியன் ஒருத்தன் ஏறக்குறைய 6000 ஸ்பிரிட். அவன் வரும்போதே நீ யாருன்னு கேட்கும்போது நாங்கள் அப்படி கோரஸா பேசுறான். என்னடா சிங்கிள் சோலோ வாய்ஸ் வராம கோரஸா வருதுன்னா 6000 நம்பர் சார் அப்படி வர. ஒருத்தன் வாயை திறக்கிற 6000 வாய்ஸ் வெளியே வருது. மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? இது மென்டலி டிஸார்டர் அப்படின்றாங்க. அங்கே ஒரு மென்டல் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். கர்த்தர் சொன்ன ஒரு ஆவி, அது ஆவி. கையத்தட்டு. ஆவி சேகா மாரா ஹாம்கு நாமா சாந்துரா பரா பரா பரா. ப்ராஃபட் எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார், சிறு பிள்ளைகள் கூட தேவையில்லாமல் தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி அந்த பிள்ளையை கிரியை செய்யுது. இயேசுவின் நாமத்தை நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா அந்த பிள்ளை சூப்பராக தூங்கிடுங்க. கைத்தட்டு ஒரு காமேன். யா யா there is a spirit. அவன் ஒரு கொலகார பாவி, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வருவான். நீங்கள் குனிகிற வரைக்கும் கொட்டிக்கிட்டு தாங்க இருப்பான். நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க பாருங்க, அன்னைக்கு தான் வெளியேறான். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி. கையை தட்டுங்க ஒரு ஆமென். அப்ப இயேசு சொல்றாரு, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்க கை தட்டுங்களேன், நிமிர்ந்து கையை தட்டுங்களேன். ஆமா, பலவீனப்படுத்துற ஒரு ஆவி. அப்ப இந்த அம்மாட்ட பேசும்போது ஆவினே அவர் பேசல, ஸ்திரீயை உன் பலவீனம்னு பேசுறாரு. நல்லா கவனிங்க, ஆவியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதை பத்தி ரொம்ப பேசிக்கல அவரு. ஆனா ஒண்ணு தெரியுது, இவர் பண்ற ஜபம் எல்லாம் அவனுக்கு எதிரானது. இவர் பண்ற கட்டளைகள் அங்க கொடுக்கும்போது பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும் போது அவருடைய மனதிலே இது தேவனால் உண்டானதல்ல, இது இட் இஸ் பை த அன்கிளீன் ஸ்பிரிட், இட் இஸ் பை டெவில் அப்படின்ற புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அவனுக்கு எதிராக தான் உச்சரிக்கிறாய். அதாவது நேராக அவன்கிட்ட எதிராக நீங்கள் பேசணும் கிடையாது. நீங்கள் இந்த வியாதிக்கு எதிராக பேசினாலும் உங்கள் மனதில் மறந்துடக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறான். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை இந்த நபரை துரத்துகிறது, இந்த ஆளை சுகமாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாகவும் சொல்லுங்க, ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாகவும் ஒரு நபர் இருக்கிறான். ஆமென் ஆமென் ஆமென். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். தட்ட 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 நடக்க ஆரம்பிச்சிடும். கையை தட்டுக்கும் இருக்கு.
என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் அதை கண்டுபிடிச்சேனோ அன்னைக்கு என்னை சுற்றி பல மேனிஃபெஸ்டேஷனை நான் பார்க்குறேன். பிசாசு அலைக்கழிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன், தெரித்து ஓடுகிறதை பார்க்கிறேன். ஏன்னா இயேசு வந்ததுக்கப்புறம் பாருங்க நிறைய பிசாசுகள் வெளியே இருக்கிறது. மல்கியா வரைக்கும் எந்த பிசாசையும் காணோம். இயேசு வந்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அம்புட்டு பெருச்சாலியில் என்ன செய்யுது? வெளியேறு. சார் கூட்டத்துக்கு வந்த பிறகு திடீர்னு சுற்றி இருக்கணும் ஆடுறாங்க சார், பெருச்சாலியெல்லாம் வெளியேறு இயேசு நாமத்தில். சீரியஸா யூ ஆர் இந்த வந்து என்ன சொல்ல வந்து அதை க்ரோயிங் ப்ராசஸ், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த வெளிச்சத்தில் இதெல்லாம் வெளியேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அது வந்து பாருங்க அப்படின்றப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாக போயிடும், அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிடும். சேகரா ஒருத்தன்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், தம்பி வந்து நீ வந்து இப்படி பண்ணணும் தம்பி, அப்படி பண்ணணும் தம்பின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு 25 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய அந்த அந்த இதுக்கு பக்கத்தில் வச்சு, கார் பார்க்கிங் பக்கத்தில். அவன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நான் பேசுகிற எதுவுமே அவனுக்குள்ளே என்ன செய்யலை, ஏறலை. உடனே சரி ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு தலையில் கை வச்சு தெரிஞ்சிருச்சு. அவன் காது ஏதோ ஒரு அவனை பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கம் ஒரு மாதிரி இருக்குது. நின்று தான் கேட்குறான். அது அவன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவன் திருமணம் சம்மந்தப்பட்டது, அவன் பஞ்சாயத்து சார். ஆனால் அவன் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் கேட்குறான், பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறான், ஐயா ஒரு வழி சொல்லுங்கன்றான். வழி சொல்கிற நேரம் காது அடைச்சிருந்தவன். அப்போ டக்குன்னு கையை வச்சு இயேசு நாமத்தில் அப்படின்னு இயேசு நாமத்தில் சொல்லி அந்த ஆவியெல்லாம் கடிந்து கொள்ளலை. அவன் ஜோமன் ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு இருக்கிற தடைகள்னு சொல்லும்போது டம்முன்னு விழுந்துட்டான். விழுந்தவன் தண்ணியை தெளிச்சு எழுப்புனா, என்னண்ணே எல்லாம் பிரைட்டாக இருக்குண்ணா. உடனே சரிப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, நீ என்னென்ன சொன்னீங்கன்றான். நடந்த சம்பவம் திரும்ப முதல்ல நான் திரும்ப உடனே நான் அவனை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னே இப்போ நீங்கள் பேசுறது எனக்குள்ளே போதுனே, இவ்வளோ நேரம் எனக்குள்ளே போகலனே. அப்போ பாருங்கள், தேவனுடைய மனிதர்கள் நீங்களாம் தேவனுடைய மனிதர்கள். நீங்கள் போகும்போது உங்கள் குறைவுகளுக்கு பின்பாக இருக்கிற அசுத்தாவியில் விலகி ஓடுகிறது. கரங்களை கட்டி கத்தர் கண்டு சொல்லுவோம். அந்த பிசாசுகள் உங்களிடத்துல வேலை செய்வதற்கான உரிமை அவைகளுக்கு இல்லை என்பதை இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவைகளால் உங்கள் மீது கிரியை செய்ய முடியாது, உங்கள் வீடுகள் இருப்பதற்கான எந்தவித அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் பைபிள் தெளிவாக சொல்லுது, வாசிப்போம். எபேசியர் 2:2. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு எங்கே அதிகாரம் இல்லை என்பது இங்கே தெளிவாக இருக்கு. வாசிங்க திரும்ப அந்த இடத்துல. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அது வரைக்கும் கோடு போடணும். கோடு எங்க போடணும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி, அது வரைக்கும் போடலாம். அப்ப இந்த ஆவி யார்கிட்ட கிரியை செய்ய முடியும்னா, கிரியை செய்யலாம் அப்படின்னா, முடியும்ன்ற கூட தப்பு, அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். கிரியை செய்யலாம்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தான் அது வேலை செய்ய முடியும். உடனே இப்போ உங்க காதல் இருக்கு, நீ கூட சில நேரம் கீழ்ப்படியாமல் பிள்ளை, இது ஒரு ஆவி, அதை பிடிக்கணும். நீ கூட சில நேரம் கீழ்ப்படியாமையின் பிள்ளையா தானே இருக்கிற. அப்போ வந்து இங்கே தான் இந்த விளக்கத்தை ஆவியானவர் உங்களுக்கு தராரு. நீ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் லிஸ்ட்டில் உன் பேரே கிடையாது. உங்கள் லிஸ்டெல்லாம் பேரெல்லாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய லிஸ்ட்டில் தான் இருக்குது. கைத்தட்டுங்க, வசனம் காட்டுறேன், முன்னாடி கைத்தட்டி கத்துற நன்றி சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். 100 வசனம் இருக்குது, நீங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் லிஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல தான் கிரியை செய்ய முடியும்னா, என் வீட்டிலையும் என் வாசல்லையும் குடும்பத்திலையும் பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். அப்ப நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா கீழ்ப்படியாமை பிள்ளைகளா? பைபிள் என்ன சொல்லுது? வாசிப்போம். ரோமர் 6:16-17 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீ எதுக்கு கீழ்ப்படிய அடிமையா கொடுக்கிறியோ அதுக்குத்தான் நீ அடிமையா இருக்கிற அப்படின்ற. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தா அதுக்கு அடிமை. சரியா?
பாவத்துக்கு மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு கீழ்ப்படி நீ ஒப்பு கொடுத்தா நீ அதுக்கு அடிமை. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் முந்தா நேற்று நான் இதுக்கு அடிமை சார், நேற்று நான் அதுக்கு அடிமை சார். ஒருத்தனுக்கு அடிமையானவன் இன்னொருத்தனுக்கு அடிமையாக முடியாது, இந்த எஜமானன் உன்னை விடுதலை செய்யாத பட்சத்திலே. சரி, இது இப்போ இந்த குழப்பமாக அடுத்த வசனத்தில் தீருது. இப்போ நீங்கள் எதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தீங்க? நீங்கள் மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தீங்களா, ஜீவனுக்கு எதுவான கீழ்ப்படி? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆதாம் கீழ்ப்படிதலின் பிள்ளையா கீழ்ப்படியாமையின் பிள்ளையா? டக்குன்னு சொல்லுங்கள், கையை தூக்கி சொல்லுங்களேன். கீழ்ப்படிதலின் பிள்ளைன்றவங்களாம் கை தூக்குங்க. சொல்லு. சரி, கீழ்ப்படியாமையின் பிள்ளை ஆதாம்ன்ற கை தூக்குங்க. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைன்றவங்களாம் கை தூக்குங்க. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளை தானா? 930 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கான். நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா? என்ன தைரியம் உனக்கு? எதை வச்சு அவனுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைன்ற? 930 வருஷம் கூட இருந்தியா? டெய்லி அவனை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ? எதை வச்சு சொல்ற? ஒரே ஒரு தடவை பழத்தை புசிச்சான்ல, அதை வச்சு அவனை கீழ்ப்படியாமையின் பிள்ளை நீ சொல்லுவீனா? ஒரே ஒரு தடவை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டனால நீ கீழ்ப்படிதலின் பிள்ளை என்பது உன் மீது செலுத்தப்பட்ட நியாய தீர்ப்பா இருக்கிறது. ஏன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஆக்டில் நீங்க சொல்லிடுவீங்க, கீழ்ப்படிதலின் பிள்ளைக்கு மட்டும் டெய்லி ஆக்டா? இதுவும் ஒரே ஆக்ட் தான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ எதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு தான் அடிமை. அடுத்த வசனம் நீ எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கன்றது சொல்லிருச்சு. வாசிங்க அடுத்த வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. இயேசுவே ஆண்டவர் சொன்னப்பவே நீ கீழ்ப்படிஞ்சிட்ட. கையை நல்லா தட்டுங்க. அப்ப நீங்க இயேசுவே அவன் பழத்தை புசிச்சப்பவே கீழ்ப்படியாமையின் பிள்ளை ஆயிட்டான். 930 வருஷமும் அவன் பிசாசுக்கு அடிமையாக தான் இருந்தான். ஆனால் நீ இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நீ கீழ்ப்படிதலின் பிள்ளை ஆயிட்ட. அதனால அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். கை தட்டுங்க. ஆமென், ஹalleluya. அதனால நீங்க நீதிக்கு ஆயிட்டீங்க. நான் சொல்ற புரியுதா புரியலையா? இந்த கீழ்ப்படிதலும் அடிமையாகிறதும் ஒரு தடவை நடக்கிறது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் கேட்குறேன் சார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க எப்போ? 20 வயசுல 25 வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க. என் கேள்வி, அப்போ அந்த 20 வயசுக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்படலையா? படலை. அப்போ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஓ, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாலும் அது கன்சிடர் பண்ணப்படாதா? ஆமாம், கன்சிடர் பண்ணப்படாது. நீங்கள் நீதியின் கிரியைகள் செய்தாலும் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் நீதியின் கிரியை கிடையாது. அதாவது ஆன்மீக கிரியைகள் செஞ்சாலும் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கன்சிடரேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறனால நீங்கள் செஞ்ச எந்த ஆன்மீக கிரியைகளும் பெருசாக எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படியே நீங்கள் நீதிக்கு அடிமையான பிறகு கையை தட்டுங்க, அப்படியே ஃபில்அப் பண்ணிக்க. டக்குன்னு ஃபில்அப் பண்ணிக்க. filling the blanks. If my church going was not considered as a spiritual act or a righteous act when I was a slave to devil, likewise when I am a slave to God, my deeds will not be considered as a disobedient act or disobedient child. என்ன ஒரு கீழ்ப்படியாமையின் பிள்ளையாகவோ கீழ்ப்படியான விஷயமோ இதை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னை கீழ்ப்படிதல் பிள்ளை லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. கீழ்ப்படிதல் பிள்ளை ஒரே தடவை. இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்ததினாலே கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். இப்போ அங்கே போனோம் எபேசியர் 2:2க்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கீழ்ப்படிதலின் பிள்ளையாகிய எல்லைக்குள்ள வர்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது என்கிற அறிவோடு இன்றைக்கு வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லைகளுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகவும் வியாதிகள் ஆட்டோமேட்டிக்கா சுகமாகும். இந்த அறிவு உனக்குள்ள வரும்போதும் வியாதி அப்படியே தானா சுகமாகும். பாருங்க, தானா சுகமாகும். நாளை காலையில பாருங்க, அது காய ஆரம்பிச்சிருக்கும், அது காஞ்சிருக்கும். உங்கள் சரீர பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும். ரெண்டு விஷயம். ஒன்று, ஒவ்வொரு டிஸார்டருக்கும் ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கு முன்னாடி பிசாசு இருக்கிறான். கண்டுபிடிச்சிட்டிங்களே?
ரெண்டாவது, பிசாசு என்கிட்ட வேலை செய்ய முடியாது. கண்டுபிடிச்சிட்டீங்களே? இந்த அறிவு வந்த உடனே பாருங்க, ஒவ்வொரு சிக்னஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வாட் இஸ் தட், ஒவ்வொரு வீக்னஸுக்கு பின்னாடியும் பிசாசு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வீக்னஸ் கிடையாது, அது பிசாசு. எல்லாம் சொல்லுங்க, பிசாஸ். எனக்கு தெரிஞ்சு 80 வயசுல 70 வயசுல உங்களால் டக்குன்னு எந்திரிக்க முடியலன்னா கூட நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பிசாசுன்றேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது ஒரு அறியாமை என்கிற பிசாசு. அந்த அறியாமைன்ற பிசாசு போச்சுன்னா, ஓ கழுகுக்கு சமான என் வயது வாழ வயது ஆகுமே அப்படின்ற புரிந்து கொள்ளுதல் வரும்போது, நாள் போக போக 20 வயசு 25 வயசுக்கான பலனை விட அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் 80 வயசுல இருக்கிறவனுக்கு அதிக பலன் இருக்கணுமா? இங்கே வருங்க, ஜிம்முக்கு 3 மாதம் போகிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பானா, 3 வருஷம் போகிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பானா? அப்போ நாள் கூட கூட அப்படி தான் இந்த உலகத்தில் 30 வயசில் இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கிற விட 50 வயசில் இருக்கிற இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அவர்கள் நாட்களின் அவர்கள் வருஷங்களுக்கு தக்கதாக அவர்கள் பலன் இருக்கும். ஆமாம், 30 வயசுனா அவரால் டேபிளில் தூக்க முடியாது, 50 வயசுனா தூக்கிடுவார். ஓ உங்களுக்கு 50 வயசு, அப்போ நீங்கள் தூக்கலாம் சார், அப்படி இருக்கணும். இந்த மைண்டே அப்படி பரட்டி போடணும். சப்பாத்தியை பரட்டி போட்ட மாதிரி பரட்டி போடு. இதுதான் வந்து கிங்டம் கல்ச்சரு, இதான் கிங்டம் வந்து லைஃப் ஸ்டைலு. இது வந்து தலையில் போட்டு வச்சான் பிசாசு. இப்போ அதை அப்படியே திருப்பி போடு இயேசு நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த கூட்டத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்? எங்கள் அப்பா வந்திருக்காரு, அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், தட் இஸ் வாட் பிபிலிக்கல். தூக்கு நூல், முதலாவது தூக்கு நூல் நீ எடுக்கணும். தூக்கு நூலை வச்சுட்டு தான் சுவர் நேராக இருக்கா சாஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தூக்கு நூல் எது? வேர்ட் ஆஃப் காட். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கொடுத்த கடைசி சொட்டு ரத்தம். அந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. உன் வாழ்க்கை நிறைவா இருக்கா குறைவா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு தூக்கு நூலை வச்சுப்பார். தூக்கு நூலை வச்சுப்பார். நீ அந்த கொத்தனாரு வந்து கட்டுறதுக்கும் சாதாரண நம்ம கட்டுறதுக்கு என்ன, நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும்போது அது பைசான சாய்ந்த கோபுரம் மாதிரி போயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு நேராக கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் கொத்தனார் வந்த உடனே டக்குன்னு இடுப்புக்குள்ள வந்து ஒன்று தூக்குறான் பாருங்க. என்னது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படி எடுக்கிறான் அவளையே. சார் தூக்கு நூல் வச்சு பார்த்தா அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு சார். பெர்ஃபெக்ஷன் கோடு இங்கே இருக்கே சார், நீங்கள் விலகி இருக்கீங்க சார் நிறையா. இந்த பலவீனெல்லாம் உள்ளே வரணும் சார், உள்ளே வரணும் சார். டெய்லி காலையில் தூக்கு நூல் எடுத்து உங்கள் லைஃப் அதோட கனெக்ட் பண்ணு. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, நல்லா கையை தட்டு, அக்னாலேஜ் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அங்கீகரிங்க. ஓ சிறுபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவரை கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த தூக்கு நூல் தான் இந்த செவர் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுது. அப்படிதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது உன் வாழ்க்கை இப்படி தாண்டா இருக்கணும். அவ கர்த்தர் பார்க்குறாரு. இந்த அம்மா என் குனிஞ்சுக்கிட்டு இருக்கு, காசை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. நிறைய கூப்பிட்டாரு, மகளே நீ இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவான்றார். இல்லைம்மா இல்லைங்க, அந்த அம்மா வந்து பணங்கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு, வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்றான். நான் அதை கேட்கலப்பா. இந்த அம்மா யாருன்னு கேட்கல, இவங்க அப்பன் யாருன்னு கேட்டேன். கைத்துட்டு இந்த அம்மா யாருன்னு கேட்கல. வயசானவங்க எல்லாம் கிராமத்துக்கு நீ உங்கள் அப்பா ஊருக்குலாம் போனீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி தம்பி ஜஸ்டின் வந்திருக்கான்னு அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. யார் தர்மர் பையனா அப்படின்னா என் பேர் தெரியாது, எங்கள் அப்பா பேர் தான் தெரியும். உங்கள் சொந்த ஊர்களுக்கு போனால் உங்கள் அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பிதாவுக்கு வந்து உங்கள் பேரை தெரியாது. யார் ஆபிரகாம் பையனா? வாப்பா வாப்பா. ஆமாம், உங்களை எப்படி பார்க்குறாரு சொல்லுங்க. யார் தர்மர் பையனா அப்படின்ற மாதிரி. யார் ஆபிரகாம் பையனா? வாப்பா வாப்பா வாப்பா. யார் ஆபிரகாம் பையனா? உங்கள் அப்பன் அப்போவே வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டானப்பா. உடனே வீட்டுக்கு போனோம்னா பாருங்களேன், வந்து வீட்டில் இருக்க இதெல்லாம் சாப்பிட கொடுப்பான். ஏன் சாப்பிடுவோம்? அந்த முறுக்கு, இப்பொழுது நீ சாப்பிட்ற முறுக்கு அது உனக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமாம், தர்மர் கொடுக்கப்படுகிற அந்த பேரு கொடுக்கப்படுகிற முறுக்கு மெதுவாக நொறுக்கு அப்படி நீ நொறுக்கணும். அதை விட்டுட்டு அப்போ நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்து இயேசுவினாலே ஆபிரகாமின் சுதந்திரத்திற்கு பங்குதாரராய் மாறி இருக்கிறோம். We have the rights for all inheritance of Abraham. அப்ப இயேசு நம்ம பார்க்கும்போது இவள் ஆபிரகாமின் குமாரத்தி இருக்கா. அந்த வசனம் பாருங்க, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா அப்படின்னாரு. ஐயா இந்த அம்மா மோசமான இந்த அம்மாவை கேட்கலப்பா, இவங்க அப்பனை பேசிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி தான் சகைவேன்னு சொல்றாரு.
இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அப்ப தூக்கு நூல் எங்க வருது? அங்க வருது. அதனால நீங்க பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளை, கீழ்ப்படுகிற பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிள்ளை, சரியான வார்த்தை, கீழ்ப்படிந்த பிள்ளை. இந்த உபதேச சட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே அவரே என் இரட்சகர் என்று சொல்லி அங்கீகரித்தபடினால் நீங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்தின் ஆகாய அதிகார பிரபுவாய பிசாசனன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல வேலை செய்ய முடியும். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க உங்களை தொட முடியாது. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு? நீங்க கீழ்ப்படிந்த பிள்ளைனா உங்க முழு குடும்பத்தையும் பிசாசு தொட முடியாது. ஏன்னா ராகால் ஒருத்தி கீழ்ப்படிந்ததினாலே அவன் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவா ஒருவன் கீழ்ப்படிந்ததினாலே அவன் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 16:31 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாருமே காப்பாற்றப்படுவீர்கள். கை தட்டுங்க ஒரு ஆமென். நீதிமானின் சந்ததி இந்த பூமியிலே எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, கையை காட்டுங்க. எல்லாம் நடக்கும், தானா நடக்கும். ஆமென் ஆமென். இருக்கா வாசிங்க. லூக்கா 13:16. 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. Behind every disorder there is a bondage of devil. Find it out. That is not natural defect. ஊமையான ஒருத்தரை கூட்டு வராங்க, ஊமையான ஆவியே அப்படின்ற ஆவி போயிடுச்சு. ஆள் பேச ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு வாயை தந்து பாட்டு, பரதம், அன்பு, பாட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ஃபுல் பேக்கேஜ் உள்ள வந்துருச்சு. விட்டா பாடிடுவான் போல, பாட்டும் பாடிடுவான் போல. போது நிறுத்துன்னு கூட்டு ஒரு டச்சில் பாருங்க. பிறந்ததுலேருந்து பிறவி ஊமை அவன் வாயை திறந்தவன அவனா படிக்கணும், அடுத்த அம்மா அப்பா படிக்கணும். ஆனால் திறந்தவன் கட்ட கட்ட கட்டன்னு பேசுகிறான். அப்போ ஒரு ஹீலிங் வரும்போது வாயை மட்டும் திறந்துட்டு மீதி நர்சரி ஸ்கூலில் படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லாமல் ஃபுல் பேக்கேஜ் உள்ள கொடுக்குறாரு. கையை தட்டு. ஆமாம், அம்மா அப்பா அன்பு ஆசையின் வரிசை கட கட கடன்னு. அப்போ தேவன் உன்னை தொடுவார்னா பாதி ஆவரேஜ் சுகமே கிடையாது. அம்புட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ். பெற்றுக்கொள் இந்த இரவு வேளையிலே. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். எங்கள் எல்கைகளுக்குள்ளே எந்தவித குறைவுகளும் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா எலும்புகளையும் காப்பாற்றி இருக்கிறார். எனக்கு ஒரு குறைவும் வராது. கையை தட்டி ஆமென் 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 ஆமென். நாம் எஃப்மேஜர் கொடுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். நல்ல பிதாவே, அருமையான இரவு வேளையிலே இந்த வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிறைவான வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, இதுதான் எங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால் பிள்ளைகள் எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். அந்த மனநிலை வரட்டும். தூக்கு நூலை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். Yes, Holy Spirit, hallelujah, hallelujah, we welcome you, Lord. Hallelujah, நம்ம சொல்லுங்க, ஆவியானவரே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாங்க. எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாங்கள் பேசுகிறோம். We speak transformation in our life in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை கீழ்ப்படிங்கிற பிள்ளைகள் மீது ஆவியானவர், பைபிள் இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியானவர். ஆமாம், அழகான ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தாரு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபு ஐய பிசாசு. அவனுக்கு அவ்வளோ அப்ஜெக்டிவ் தேவையில்லை. அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிற பிசாசு. கீழ்ப்படிந்த பிள்ளைகளிடத்திலே, கீழ்ப்படிந்தவர்களுக்கு, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியானவர். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள்ல இருந்து உங்க லைஃப் அப்படியே குறைவுகள் நீங்குகிற ஒரு லைஃபா மாறப்போகுது. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் எந்த குறைவு இருந்தாலும் இந்த இரவுல அற்புதம் நடக்கட்டும், இப்பவே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக இந்த நாட்களிலே பூரணமான நிறைவு அவர்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைவில்லாத எதுவுமே பிசாசின் கிரியைக்கு உட்பட்டிருக்கிறது. ஃபைண்ட் அவுட் த ஹிடன் எனிமி அண்ட் டெவில் கேனாட் ஒர்க் இன் யுவர் ரீஜன். உங்களுடைய எல்லைக்குள்ள வேலை செய்யவே முடியாது. ஆகவே தைரியமாய் கடந்து செல்லுங்கள். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், உங்கள் எல்லைக்குள்ள ஒரே ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். ஆமாம், நீங்கள் செயல்பாட்டை வச்சு வசனத்தை சந்தேகப்படக்கூடாது, வசனத்தை வச்சு செயல்பாட்டை சந்தேகப்படணும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் கேட்குறீங்களா? செயலை வச்சு வசனத்தில், வசனத்தை வைத்து செயல்களை தொடர்ந்து சந்தேகப்படுங்கள். எல்லா செயல்களும் மறைந்து போதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். நான் கீழ்ப்படுகிற பிள்ளை சொல்லுங்கள். என்னுடைய எல்லைக்குள்ளே ஒரே ஒரு ஆவி மட்டும் கிரியை செய்ய முடியும். அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே என் எல்லைக்குள் கிரியை செய்ய முடியும்.